எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க சந்தோஷப்படுறதுக்கு. ஆனால் நீங்கள் நடக்காத விஷயங்களை மட்டும் பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. நீங்கள் ரொம்ப வலிமையான ஆள். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் வலிமையான ஆள். எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதது என்ன? நீங்கள் எதை நினச்சி அதிகமாக கவலைப்படுறீங்க? பெரிய பெரிய விஷயங்கள் மேலே ஆசை வச்சு அது உடனே நடக்கலைன்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. பெரிய விஷயங்கள் மேலே ஆசை வைக்கிறது தவறில்லை. அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அது நடக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுவீங்க. அதனால் நினச்சது உடனே நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி இருக்கலாம். நீ சும்மா இருக்கன்னு கூட மற்றவங்க சொல்லலாம். உண்மையாக அப்படி கூட நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு தோண ஆரம்பிக்கும். இருக்கிற குறையும் சரியாக ஆரம்பிக்கும். உங்களோட அடிப்படையான உடம்பையும் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பிக்கணும். காலையில் எந்திரிச்சதும் ஏதாவது 4 உடற்பயிற்சி செய்யுங்க. தினமும் அளவாக இதை செய்யுங்க. மனசுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தவறான விஷயங்கள் எதுவும் பார்க்காதீங்க. இதை செய்தாலே போதும். உடம்பும் மனசும் ஆரோக்கியமாயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாது. ஆயுள் முழுக்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் செய்யணும். இப்படி இருந்தாலே 2 மாதத்துக்குள்ள உங்கள் குறைகள் சரியாகி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பார்க்க ஆரம்பிங்க. இறுதியில் உங்கள் நம்பிக்கை வீணாகாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறது நிச்சயம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் சொன்ன இந்த சுலபமான விஷயத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.